இதுக்கான ஆக்சசரிஸும் எல்லாமே இருக்குண்ணா. இது பேர் ஆம்ஸ்டரு. இதுக்கான வீல் மாரி ஒன்று சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும். இதுக்கான டாய்ஸ் இருக்கும். கேஜும் இருக்குது. இல்லை நார்மலாக நீங்கள் மீன் தொட்டியில் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் வளர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நல்லா ஆக்டிவாக இருக்கும். பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. இன்னும் நல்லா பழகிச்சுன்னா உங்கள்கிட்ட நல்லாவே விளையாடும். இது வந்து சிரியன்னு ஒரு வெரைட்டி. சரிங்களா? இது கொஞ்சம் லாங் கோட்டில் இருக்கும். இதில் டிராஃப்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஜெர்பல்னு ஒன்று வெரைட்டி இருக்குது. கினிபிக்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இது பேக்கெட் ஃப்ரெண்ட்லி. ஈஸி மெயின்டெனன்ஸ். எந்த ஒர்க்கும் இல்லாமல் ஒரு பெட்ஸாக வச்சுக்கிது இது நல்லாயிருக்கும். டாகு, கேட்டு, சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இன்னும் நல்லா பழகிட்டீங்கன்னா கையிலெல்லாம் நல்லாவே விளையாடுவாங்க. ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே அணில் மாதிரி தான் இருக்கும். அணில் மாதிரி தான் கையில் எடுத்து சாப்பிட்றது, மேலே ஏறுறது எல்லாமே. எங்கேயும் ஓடாது, எதுவும் பண்ணாது. நீங்கள் ஒரு பாக்ஸில் அதுக்குன்னு கேஜ் தனியாக இருக்குது. இல்லை மீன் தொட்டியில் போட்டு வளர்க்குறீங்கனாலும் வளர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நார்மலாக எம்டி தொட்டியில் உள்ளே போட்டு இந்த உட் ஸ்லீவ் மாதிரி போட்டு வளர்க்கலாம். அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற உம்மி எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டெய்லியும் ஃபீட் பண்ணிங்கன்னா போதும். ஃபீட் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபீடு தான் எடுக்கும். அதுக்குன்னு ஃபீடர் தனியாக இருக்கும். தண்ணி கீழே வச்சாலாம் குடிக்காது. அது சூப் பண்ணி தான் குடிக்கும். அதனால் அதுக்குன்னு மட்டும் ஃபீடர் மட்டும் வாங்கி தொங்க விட்டிங்கன்னா போதும்.